ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்னா டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம். நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வேணும்னா ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை சூஸ் பண்ணுங்க. இதுல மினிமம் இந்த கேப்ல இவ்வளவு வைக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் ஆவரேஜா 60 to 70% லார்ஜ் கேப்லயும் ரிமைனிங் 30 to 40% ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லயும் அலோகேட் பண்றாங்க. இதே பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 61% லார்ஜ் கேப்லயும் 2% மிட் கேப் 2% ஸ்மால் கேப்ல இருக்கு. குவான் ஃப்ளெக்ஸிகேப் 71% லார்ஜ் கேப் 9% மிட் கேப் 12% ஸ்மால் கேப். ஸோ ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஒரு 4 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்றவங்க இல்ல அதுக்கு மேல ஹோல்ட் பண்றவங்களும் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸ்ல HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 28% கொடுத்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 13.69%. நவி ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 17.85% ஆவரேஜ் ரிட்டர்ன், 13.46% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்னா என்ன, இல்ல போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி இருக்கும், என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்னா டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம். நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வேணும்னா ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் இன்வெஸ்டரோட ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். நீங்க மினிமம் 4 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை உங்க போர்ட்ஃபோலியோல அலோகேட் பண்ணலாம். இன்னைக்கு கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் டாப் 100 கம்பெனிஸ் லார்ஜ் கேப், நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸ் மிட் கேப், நெக்ஸ்ட் 250 கம்பெனிஸ் ஸ்மால் கேப்ல வரும். ஸோ இதுல ஃபண்ட் மேனேஜர் ஃப்ளெக்ஸிகேப் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுத்துலயுமே டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல மினிமம் இந்த கேப்ல இவ்வளவு வைக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் ஆவரேஜா 60 to 70% லார்ஜ் கேப்லயும் ரிமைனிங் 30 to 40% ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லயும் அலோகேட் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஒரு 5 ஃபண்ட்ஸ் எடுத்து எப்படி அலோகேட் பண்றாங்கன்றத பார்க்கலாம். இதுல ஒரு 5 ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கோம். HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட், பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட், குவான் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட், SBI ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட், JM ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட். இந்த 5 ஃபண்ட்ஸ்ல வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் லார்ஜ் கேப்ல எவ்வளவு இருக்கு, மிட் கேப்ல எவ்வளவு இருக்கு, ஸ்மால் கேப்ல எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபண்டோட ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல எவ்வளவு அலோகேஷன் வைக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறது தான். HDFC ஃப்ளெக்ஸிகேப் லார்ஜ் கேப்ல 74% ஹோல்ட் பண்றாங்க, மிட் கேப்ல 4%, ஸ்மால் கேப்ல 9% ஹோல்ட் பண்றாங்க. இதே பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் பாத்தீங்கன்னா 61% லார்ஜ் கேப்லயும் 2% மிட் கேப் 2% ஸ்மால் கேப்ல இருக்கு. குவான் ஃப்ளெக்ஸிகேப் 71% லார்ஜ் கேப் 9% மிட் கேப் 12% ஸ்மால் கேப். SBI ஃப்ளெக்ஸிகேப் 57% லார்ஜ் கேப் 13% மிட் கேப் 13% ஸ்மால் கேப். JM ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 56% லார்ஜ் கேப் 12% மிட் கேப் 23% ஸ்மால் கேப்ல வைக்கிறாங்க. நீங்க ஆவரேஜா பாத்தீங்கன்னா எல்லா ஃபண்டுமே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல தான் அதிகமாக ஹோல்ட் பண்றாங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல கம்மியாக தான் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ லார்ஜ், மிட், ஸ்மால் மூணுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆவரேஜா நீங்க 5 ஃபண்டையும் பார்க்கும்போது 60% ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப்ல வைக்கிறாங்க. சில ஃபண்ட் 70% ரேஞ்சில் வைக்கிறாங்க. ஸோ ஆவரேஜா 60 to 70% போர்ட்ஃபோலியோ லார்ஜ் கேப்ல இருக்கும். இந்த போர்ட்ஃபோலியோ மாறிட்டே இருக்கும். இது வந்து லாஸ்ட் மந்தோட டேட்டா. ஸோ எவ்ரி மந்த் நீங்க லாஸ்ட் மந்தோட டேட்டா பார்க்கலாம். உங்களுக்கு என்ன போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வச்சிருக்காங்கன்றது அனலைஸ் பண்ண முடியும். அவங்களோட கம்பெனியோட ஃபேக்ட் ஷீட்டை நீங்க அவங்க வெப்சைட்ல கூட நீங்க எடுத்து பார்க்க முடியும். ஸோ ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்ல மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபண்ட் மேனேஜர் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுத்துலயுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லிமிடேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர்ஸ் லார்ஜ் கேப்ல மேஜர் போர்ஷன் வைப்பாங்க, மிட் அண்ட் ஸ்மால்ல ரிமைனிங் எக்ஸ்போஷர் வச்சிருப்பாங்க. சில ஃபண்ட்ஸ்ல ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 10 to 15% ரேஞ்சில் ஃபாரின் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஒரு 4 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்றவங்க இல்ல அதுக்கு மேல ஹோல்ட் பண்றவங்களும் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஒன்லி லார்ஜ் கேப் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாம ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் வரும்போது டாப் 100 கம்பெனிஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல டாப் 500 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுலயும் மேஜர் போர்ஷன் டாப் 100 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ரிமைனிங் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல வந்து ஹோல்ட் பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் 65% வச்சிருந்தா கூட போதும். சோ ஃபண்ட் மேனேஜருக்கு என்ன ஸ்கோப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கரெக்ஷன் அந்த மாதிரி பீரியட்ல தேவைப்பட்டா கேஷ் ஹோல்டிங்காவும் உங்களால அதிகமா வச்சுக்க முடியும். ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்ல 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு 50% வெயிட்டேஜும் ரிட்டர்ன்ஸ்க்கு 50% வெயிட்டேஜும் கொடுத்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் யார் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ 10 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா பராக் பாரிக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 18% கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16.43% இருக்கு. SBI ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 13.92% கொடுத்துருக்கு. 15.34% ஸ்டாண்டர்ட் deviation. இதே கோட்டாக் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 13.98% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 15.82% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதே 5 இயர்ஸ்ல HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 27% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 10.91%. நவி ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 18.37% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 9.56% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். குவான் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட் 43% கொடுத்திருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 22% இருக்கு. 3 இயர்ஸ்ல HDFC ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்ட்
28% கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 13.69%. நவி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 17.85% ஆவரேஜ் ரிட்டர்ன், 13.46% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் 18.87%, 13.89% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது எந்த ஒரு ஃபண்ட் சஜஷனும் கிடையாது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு நீங்க 50% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வெயிட்டேஜும் 50% ரிட்டர்ன்ஸ்க்கும் கொடுக்கும்போது கன்சிஸ்டன்டா எந்த ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்றத பார்க்கணும். ஸோ இதே பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ல இருக்குமான்னு சொல்ல முடியாது. நீங்க ஒரு ஃபண்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை காமிக்கிறோம். ஸோ நீங்க ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மூணுத்துலயுமே கலந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மேஜர் போர்ஷன் லார்ஜ் கேப்ல இருக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஒரு கம்மியான போர்ஷன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்லி லார்ஜ் கேப் ஃபண்ட் போறதுக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை சூஸ் பண்றது நல்ல சாய்ஸா இருக்கும். இல்ல ஒன்லி மிட் கேப், ஸ்மால் கேப் ஃபண்ட் போறதுக்கு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை போறதுக்கும் பெட்டர் சாய்ஸா இருக்கும். நீங்க ஒரு மீடியம் டைம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா. சோ உங்க போர்ட்ஃபோலியோல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கிறது பெட்டர் சாய்ஸ். கண்டிப்பா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை கன்சிடர் பண்ணுங்க. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோல ரெண்டு ஃபண்ட் இருக்கு. ஒன்னு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இன்னொரு மல்டி கேப் ஃபண்ட். சோ இது வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்கும் மல்டி கேப் ஃபண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மல்டி கேப் ஃபண்ட்னா என்னன்றதையும் டீடைலா பார்க்கலாம்.